சிவாய் நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். மேச ராசி முதல் மீன ராசி வரை 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த வயசில் என்ன வயசோ எந்த நேரத்தில் ராஜயோகம் கிரக பெயர்ச்சி யார் மூலியமாக எப்படி உங்களுக்கு அமையும், எந்த வருஷம் வரைக்கும் இந்த ராஜ யோகம் இருக்கும். இந்த ராஜ யோகம் கேட்கறது வந்துருச்சுன்னாவே உங்க வாழ்க்கை கேட்கறது பிரதிபலிக்குதுன்னு அர்த்தம். நீங்க படக்கூடிய ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடியது எந்த வயசு. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா நரை 35, திரை 45, மூப்பு 55. 55 வயசுக்கு மேல கூட ஒரு ராசிக்காரர்களுக்கு தான் ராஜயோகம் கிடைக்கும். ஒருத்தருக்கு சின்ன வயசுலயே கிடைச்சிரும். அந்த மாதிரி யார் மூலியமாக எவர் மூலியமாக இந்த ராஜ யோகத்துடைய தருணம் இந்த 12 ராசிக்காரர்களுக்கு எப்ப அமைய போதுன்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தை இப்ப நான் சொல்ல போறேன். 12 ராசிக்காரர்களுக்கும் மேச ராசி முதல் மீன ராசி வரை யாருக்கு எப்பப்ப ராஜ யோகம் வரப்போகுது, எந்த வயசுல யோகம் வரப்போகுது, எந்த வயசுல வீடு நிலம் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய தருணம் வரக்கூடிய நேரம் ராஜயோகம் எல்லா ராசிக்காரர்களும் இருக்கு. காற்றுள்ள போதே தூத்திக்கல் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முறை தான் ராஜயோகம் வரும். அந்த ராஜ யோகத்தை பக்குவம் பண்ணி இந்த முறைகளில் நீங்கள் இந்த 12 ராசிக்காரங்களும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் ராஜயோகம். ராஜயோகம் அமையறதுக்கு நம்ம கஷ்டப்படணும். இஷ்டப்பட்டாவே போதும். குப்பமேடும் கோபுரமாகக்கூடிய தருணத்துக்கு உண்டான அமைப்பு உண்டு. எல்லா ராசிக்காரர்களுக்குமே ராஜயோகம் இருக்கு. ஆணுக்கும் இருக்கு, பெண்ணுக்கும் இருக்கு, பிறந்த குழந்தைக்கும் இருக்கு, கட்டின மனைவிக்கும் இருக்குது. அந்த வீட்டில் வசிக்கக்கூடியவங்கனால கூட உங்களுக்கு யோகம் எந்த வயசுல வரும், ஆஸ் பர் ஜாதகருக்கு எந்த வயசுல ராஜயோகம் வரும் அப்படிங்கக்கூடிய தன்மையை தெளிவா நான் சொல்றேன். கும்பராசிக்கு அதிபதி அதி தேவதை எம்பெருமான் சனீஸ்வர பகவான். ஈஸ்வரனுக்கு அடுத்த பட்டம் முனீஸ்வரனுக்கு, முனீஸ்வரனுக்கு அடுத்த பட்டம் சனீஸ்வர பகவானுக்கு. கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க மகர ராசியும் கும்பராசிக்காரங்களும் தான். செவ்வாய் ராகு குருவுடைய பலன் இருந்த ஒரு ஜாதக தன்மையும் நீங்க தான். ஆண் ராசி. பெண்ணா பிறந்தாலும் ஆணின் தன்மை, அந்த உடம்பு பலம் தேக பலன் உங்க ஜாதகத்துல நிறையவே இருக்கும். பூர்வீக சொத்து இருக்கும், தகப்ப வழி முன்னோர் சொத்துகள் இருக்கும். ஆனா அது சிறு வயசுலேயே ஒரு சின்ன பிரச்சனையில வந்துட்டு இந்த ராசிக்காரங்களுக்கு போயிடும். இல்லைன்னா அப்பா அம்மாவுடைய சொத்து ஒரு குறிப்பிட்ட காலம் கல்யாணம் ஆன உடனே உங்களுக்கு அந்த சொத்து கிடைக்கும். ஆனா அந்த சொத்தை உங்க கணவர் அபகரிச்சிருவாரு. அதுக்கு மேல நீங்க கேஸ் போட்டு உங்க பிள்ளைங்களை கல்லு மண்ணு சுமந்து கஷ்டப்பட்டாது படிக்க வச்சிருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும். கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க தான் இந்த கும்பராசியில் இருக்க வேண்டிய பெண்கள். பாவம், உழைச்சு உழைச்சு ஓடா தேய்வாங்க. குடும்பத்திலையும் பற்றற்ற நிலையில் இருக்கக்கூடிய தருணமும் உண்டு. பல பெண்கள் அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலையிலையும் நீங்க இருப்பீங்க. இருந்திருந்தாலும் இல்லறம் பற்றற்ற நிலையில தான் இருக்கும். உங்களுடைய தன்மை உங்களுடைய அமைப்புக்கேத்த கணவன் அமைகிறது கஷ்டம். ஆனா பிரில்லியன்ட் நீங்க. கும்பராசியில ஆண்கள் இருந்திருந்தாலும் சுகபோகமான ஒரு வாழ்க்கையை தான் வாழுவீங்க. உங்களுக்கும் தகப்பனுக்கும் ஆவாது. அப்பா சொத்து உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். நீங்களாத்தான் உளுந்து பிறண்டு சொத்து சுகத்தை தேடி இருக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு. ஒரு கட்ட காலம் இந்த 2.5 வருஷத்துக்கு முன்ன 7.5 சனி உங்களுக்கு முடிஞ்சிச்சு. பூர்வீக சொத்தை இழந்திருப்பீங்க. பூர்வீக சொத்துல பல இடையூறுகள், இன்னல்கள், கேசுகள், வம்பு தும்பு வழக்குகள் கூட உங்களுக்கு இருக்கும்.
அதையும் நீங்கள் ஸ்பேஸ் பண்ணக்கூடிய தருணம் வரும். உங்கள் ஆரோக்கியத்துக்கு கும்பராசியில் உள்ள ஆண்கள் பெண்களுடைய ஆரோக்கியம் குன்றி போகும் இனி வருங்காலங்களில். உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க. உங்கள் வீட்டு அப்பாவுடைய அப்பாவை நினைங்க. இதெல்லாம் நினச்சி இருந்தால் தான் நீங்கள் ஐஸ்வர்யம் உங்களுக்கு கிடைக்கும். ராஜபோக வாழ்க்கை உங்களுக்கு அமையும். பெரிய லெவலுக்கு ட்ரீமில் இருந்தால் கூட அந்த ட்ரீமுடைய கனவு கலைஞ்சு போயிடும். ஏன்னா உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது. அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியோடைய அனுசரணையும் உங்களுக்கு இருக்காது. இப்படி நீங்களா உளுந்து பிறண்டு எந்திரிச்சிருக்கக்கூடிய தருணம் உண்டு. கும்பராசிக்காரர்களுடைய அப்பாவுக்கு ஆவாது. கும்பராசிகளுடைய கணவனுக்கும் தன்னுடைய தகப்பனுக்கும் ஆவாது. அவங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது, தன்னுடைய மாங்கல்யத்துக்கு எந்த பலனும் வரக்கூடாதுன்னு உங்கள் சாமியை வேண்டிக்கிங்க. ஏன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு தருணம் ரொம்ப கஷ்டமான ஒரு நேரம். பக்கத்தில் இருக்க வேண்டிய சாமியை வழிபடுங்க. ராஜபோக வாழ்க்கை உங்களுக்கு சின்ன வயசுலேயே வந்துட்டு போயிடுச்சு. 25 வயசோட முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்த கர்மக்காரகன் சனீஸ்வர பகவானுடைய ஆதங்கத்தில் உங்கள் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். இதில் இன்னொரு புள்ளியும் இருக்கு. கும்பராசிக்கார பெண்களுக்கு தாரதோஷம் இருக்கு. இந்த தாரதோஷத்திலேயே நீங்கள் மாட்டிக்கிட்டு முழிப்பீங்க. நீங்கள் உங்கள் ஜாதகத்தை, கும்பராசிக்காரங்க ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு கட்ட கால வயசுக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. இருந்திருந்தாலும் உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் முன்னோர் வழிபாடையும் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ராஜபோக வாழ்க்கை வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கும்பராசிக்கார பெண்களுக்கு புருஷன் வீட்டு வழியில் வரக்கூடிய முன்னோர் சொத்துனால தான் உங்களுக்கு யோகம். அந்த சொத்தை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்க. அதனால கும்பராசிக்காரங்க ஆரோக்கியம் முக்கியம். ஆரோக்கியம் வந்தாவே ஐஸ்வர்யம் தானாக வந்துடும். பெரிய பெரிய அளவுக்கு உண்டான ஆசைகள்லாம் வந்துடும். மேஷ ராசி முதல் மீன ராசி வரை 12 ராசிக்காரர்களும் படுற கஷ்டம் விலக, நஷ்டம் கஷ்டம் அவப்பேறு அவமானம் வம்பு தும்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் பலவிதமான இடையூறுகள் இன்னல்களில் இருக்கிறவங்க சொல்லக்கூடிய சின்ன சுலபமான ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷம் அடையும். தாம்பரத்துக்கு அடுத்து தாம்பரத்துலேருந்து 7 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாள் திருக்கோயில். வீட்டிலேருந்து வரும்போதே 3 குண்டு மஞ்சள் எடுத்துக்குங்க. இல்லை கோயில் வாசலில் நான் உட்காந்துருப்பேன் ஞாயிற்றுக்கிழமையில், அங்கே ஒரு 3 குண்டு மஞ்சள் வாங்கிக்கிங்க. ஃபஸ்ட்டு கோயிலுக்கு எதிர்த்த மாதிரி தேராண்ட சூழினி துர்க்கைன்னு ஒரு அம்மா இருக்கா. பில்லி சூனிய ஏவல் செய்வினை இதெல்லாம் உடைக்கிறவ. அவளை கையெடுத்து கும்பிட்டு வழிபடுங்க. கொஞ்சம் மேலே முனீஸ்வரன் இருப்பார், அவரையும் வழிபடுங்க. கோயில் வாசலுக்கு போங்க. வாசல்லேருந்து கோபுரத்தை பாருங்க, உள்ளே இறங்குங்க. கொடி கம்பம் இருக்கும், அதுக்கு கீழே ஒரு விநாயகர் இருப்பார், விநாயகரை வழிபடுங்க. கைலை காட்சியில் மேலே பார்த்தா சிவனும் அம்பாளும் இருப்பாங்க பாருங்க. பலிபீடம் நந்தி பகவானை பார்த்து என்னுடைய கஷ்டம் என்னுடைய நஷ்டம் அவப்பேறு அவமானம் என்னுடைய தொந்தரவு தொலை இதுதான் கேட்டு சாமிகிட்ட வேண்டுங்க. நேராக சாமியை உள்ளே போய் பாருங்க. எம்பெருமானை பார்த்துட்டு பிரகாரம் சுற்றி உள்பிரகாரம் சுற்றுற இடத்துல முருகரும் வள்ளி தெய்வானையும் இருப்பாங்க. அதுக்கு எதிர்த்த மாதிரி அகோர வீரபத்திரர் ஒரு சிலையில் இருப்பார், ஒரு கல் தூணில். அப்படியே பாதத்தை கண்ணில் ஒத்திக்கிங்க. அம்பாளை பாருங்க. அம்பாளை பார்த்து இறங்கும் போது ஒரு பெரிய வட்ட கல் இருக்கும். நீங்கள் கொண்டு போகிற நான் கொடுக்கக்கூடிய அந்த மஞ்சளை கொஞ்சம் தண்ணி வச்சு உரசுங்க. இதுதான் என் பிரச்சனை, எனக்கு நோயின்னா எடுத்து அப்படி நாக்கில் வச்சுக்கோங்க. கஷ்டம் சுபகாரியம் தடை எனக்கு இதுதான் வேணும்னா உரசி நெத்தியில் வச்சுக்கோங்க. இந்த 3 குண்டு மஞ்சளையும் டெய்லியும் உரசி கையில் அப்படி தடவிக்கிங்க. பெண்கள் கொஞ்சம் எடுத்து நெத்தியில் வச்சுக்கோங்க. 100க்கு 100 நீங்கள் நினச்சி வந்தது 101% நடக்கும். நடக்க வச்சு கொடுப்பார். எனக்கு ஞானம் கொடுத்தது, தெய்வ பலன் கொடுத்தது, சிவபெருமானும் அம்பாளும் எனக்கு காட்சி கொடுத்தது
அந்த மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயில் தான். உண்மையா நம்பி தெளிவா போனா உங்க வாழ்க்கையில சுபிக்ஷம் அடைச்சு கொடுப்பாரு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராவு காலத்தை பூஜையும் அட்டன் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சண்டே பார்க்கறது உங்க தலையெழுத்தே மாறும். எந்த ஊர் எங்க இருந்தாலும் ஒரு நாள் மாடம்பாக்கம் கோயிலுக்கு வந்து போங்க, உங்களுக்கு எந்த குறையும் வராது. கோயில் வாசல்ல தான் உட்காந்துருப்பேன், கேட்குறவங்க மஞ்சள் வாங்கிக்கிங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்கணும். சிவாய நம.